So good morning viewers, welcome to my channel VMS Physics. So today we are going to discuss about some NEET and JEE oriented problems in chapter 1 electrostatics, the topic electrostatic potential and electrostatic potential energy. So problem number 1, so three charges capital Q, small q and small q, so plus q and plus q are placed at the vertices of right angle ஐசோலசிஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோலசிஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெண்டு சைடு வந்து என்னென்னா ஈக்குவலாக இருக்கும். shown in figure, the net electrostatic energy of the configuration is 0 if q is equal to. அப்போ இந்த given configurationல இப்போ இங்கே வந்து ப்ளஸ் q, கேபிட்டல் q, இங்கே வந்து ஸ்மால் q, here small q. ஸோ த்ரீ சார்ஜஸ் ஆர் அரேஞ்ச் in the isolated triangle. The sides are represented as A. ஓகேங்களா? இப்போ இதோட டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது ஜீரோவாக இருக்கும். சரிங்களா? எப்போ அப்படின்னா இந்த கியூவோட வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும்போது, இப்போ அந்த கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் the electrostatic potential energy of the given configuration. Three charges are placed at the corners. Okay, so the total electrostatic potential energy is equal to K. So K value is equal to 1 by 4 by epsilon naught into, so Q1 Q2 by R12 plus Q2 Q3 by R23 plus Q1 Q3 by R13 is a general solution of the electrostatic potential energy of the given configuration. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சார்ஜ் வந்து எடுத்துக்கலாம் Q1, இன்னொன்று வந்து Q2, இன்னொன்று வந்து Q3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ U becomes K into, ஸோ Q divided by A. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ஏன்னா இந்த சைடு என்ன இருக்கும், ஐசோலேஷன் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த சைடு என்னது, அக்கார்டிங் டு தி பித்தாகரஸ் ஃபார்முலா, திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 times A. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எழுதியிருக்கிறது யாருக்கு, Q by A ஒரு சைடுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சைடு எழுதினோம்னா Q squared by A. தேர்டு சைடு எழுதணும் அப்படின்னா Q divided by root 2 times A. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துலேயும் காமன் டேர்ம்ஸ் எடுத்துடலாம். காமன் டேர்ம்ஸ் யார் இதில் எல்லாத்துலேயும், Q by A is a common. ஸோ K into Q by A of, so what about here, Q plus, so here there is a term Q because Q squared, Q by A is taken in outside, remaining Q plus, so remaining here Q divided by root 2. Okay, so from the problem the net electrostatic energy of the configuration is 0. so இப்போ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். then only we have to calculate the value of capital Q. ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த டேர்ம் வந்து இங்கே போச்சுன்னா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்போ ரிமைனிங் யார், Q plus Q by root 2 which is equal to 0. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம காமன் டேர்ம்ஸ் எடுக்கலாம். காமன் டேர்ம்ஸ் ஆர் இதில் இப்போ இதை இந்த கியூ வந்து என்ன பண்ணிடலாம், இந்த சைடு மூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ரெண்டில் வந்து காமன் டேர்ம்ஸ். ஸோ காமன் டேர்ம்ஸ் யார், Q. ஸோ Q காமன் இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ ப்ளஸ் 1 by root 2 which is equal to, this is to Q is equal to goes to here. ஸோ மைனஸ் Q. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம Q is equal to, our aim is to calculate the value of Q is equal to minus Q divided by, இப்போ இந்த டேர்ம் எங்கே போகும், கீழே போகும்போது இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரூட் 2 plus 1 divided by root 2. இல்லை இந்த ரூட் 2 எங்கே போகும், மேலே போகும். ஸோ மைனஸ் ரூட் 2 times Q divided by root 2 plus 1. You understand? So root 2 plus 1.
இப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கிடையாது, ஆன்சர் கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ தீஸ் வேல்யூ இஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை √2. இப்போ q becomes, இப்போ √2 into √2 என்ன ஆயிரும், 2 ஆயிரும். ஸோ 2 into √q divided by, இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா √2 + 1 into √2. ஸோ √2 என்ன ஆகும், 2 ஆயிரும் ப்ளஸ் √2 வந்துடும். ஸோ -2q divided by 2 + √2. ஸோ ஆப்ஷன் யாரு, பி. So question number 2. So 3 charges of equal value of Q are placed at the vertices upon equilateral triangle. So what is the net potential energy if the side of the triangle is L? Okay, so let us consider the equilateral triangle. So all the sides are equal. So L, L, L. There are 3 charges Q, Q, Q placed at the vertices of the equilateral triangle. So let us calculate the total potential energy, net potential energy of the given configuration. Actually this is a simple problem. நம்மளுக்கு net potential energy க்கு ஃபார்முலா என்ன தெரியும், U is equal to K into so Q1 Q2 by R12 Q2 Q3 by R23 Q1 Q3 divided by R13. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்தோம்னா Q1 Q2 Q3 எல்லாமே யார் தான், Q தான். ஸோ ப்ளஸ் Q. ஓகேங்களா. அதே மாதிரி R12 R23 அண்ட் R13 இது எல்லாமே யாருன்னா L. ஸோ திஸ் இஸ் R12, this is R23, this is R13. all are equal to L. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் ஈக்குவல் அண்ட் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஷார்ட்கட் ஃபார்முலா எழுத தெரியணும் பார்த்த உடனே. ஸோ U is equal to என்ன வரும், 3 times. ஸோ 3 times K, ஸோ Q into Q, Q square divided by this value is equal to L. ஸோ இங்கே U potential energy is equal to 3K Q squared by L. சப்போஸ் நம்மளுக்கு இங்கே ஆன்சரில் பாருங்கள், ஸோ ஆப்ஷன் சி. சப்போஸ் நம்மளுக்கு ஆன்சரில் வந்து 1/4/ε0 இருந்ததுன்னா ஸோ கேயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1/4/ε0. ஸோ 1/4/ε0 3Q squared by L. So question number 3. So if identical charges minus Q are placed at each corners of a cube, each corner of a cube of side B, then the electric potential energy of a charge plus Q is placed at the center of the cube will be. ஓகேங்களா, அதாவது ஒரு கியூப் இருக்கு, அந்த கியூப்ல கார்னர்ல இருக்கக்கூடிய எல்லா சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல், தட் இஸ் மைனஸ் கியூ. இந்த இடத்துல இதோட சென்டர்ல வந்து நம்ம பிளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜை வச்சோம்னா வாட் இஸ் த டோட்டல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த கிவன் சிஸ்டம். ஓகேங்களா, இப்போ இதோட சைடு வந்து பின்னு கொடுத்துருவாங்க, ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலா தான், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்த அதே ஃபார்முலா தான். இப்போ நம்ம இதில் சால்வ் பண்ணணும்னா இந்த சார்ஜ் இங்கே வைக்கும்போது வரக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த சார்ஜுக்கும் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கார்னரில் இருக்கக்கூடிய மைனஸ் கியூ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியணும், அதாவது சென்டர் ஆஃப் த கியூப் டு வெர்டிசஸ். ஓகேங்களா, அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தெரியும்னா டயகனல் தெரியணும். இப்போ டயகனல்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயகனல் எடுத்துக்கலாம். ஏலேருந்து சப்போஸ் ஹியர் ஏலேருந்து இந்த ஜிக்கு வந்து என்னது ஒரு டயகனல். இப்போ நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, இப்போ இது வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இந்த ஏசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், ஸோ ப்ளஸ் சிஜி ஸ்கொயர்.
ஸோ இப்போ இதில் ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ ஏபி ஆர் பிசி சிஜி எல்லாமே என்ன தான் பி. இப்போ நம்மளுக்கு வரும் பி ஸ்கொயர், ஸோ பி ஸ்கொயர், ஸோ பி ஸ்கொயர், ஸோ 3p ஸ்கொயர். ஸோ ஏஜி இஸ் ஈக்குவல் டு √3p. ஸோ இப்போ இதுதான் யார் அப்படின்னா டயக்னல் லென்த். ஸோ டயக்னல் லென்த்து ஓகேங்களா. இப்போ டயக்னல் லென்த் வந்து √3bனா நம்மளுக்கு என்ன வேணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த கியூப் டு த வெர்டிசஸ் வேணும். இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு வெர்டெக்ஸ் ஆர் வெர்டிசஸ் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இதோட டயகனலில் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸில் என்ன இருக்க போகுது, சென்டர் இருக்க போகுது. ஸோ வி வில் ரைட் √3 டிவைடட் பை 2 டைம்ஸ் பி. ஓகேங்களா. இப்போ இதுதான் யாருது, மிட் பாயிண்ட் ஆஃப் த கியூப்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா வெர்டிசஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நவ் ஈஸிலி வி கால்குலேட் த ப்ராப்ளம் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வி நோ தட் electrostatic potential energy formula. So U is equal to K into Q1 Q2 by R12. நம்ம ப்ரீவியஸ் என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா மொத்தம் 8 சார்ஜஸ் இருக்கும். There are 8 charges at the corners. If we place plus Q here, what is the total electrostatic potential energy? அப்போ ஒன்று வந்து plus Q, remaining all the charges இங்கே minus Q. டோட்டல் எத்தனை 8 systems இருக்கு. ஸோ நம்ம சிம்பிளாக ஷார்ட்கட் எழுதணும்னா 8 times of K minus, one வந்து minus, இன்னொன்று வந்து plus. So Q into Q, Q square divided by, so what is the distance? √3 P by 2. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம மாடிஃபை பண்ணலாம். என்ன பண்ணுறோம், 2 வந்து மேலே போகும். ஸோ 8 into 2, கேயோட வேல்யூ என்னது 1/4 by epsilon naught. ரிமைனிங் மைனஸ் Q square divided by √3 times B. அது இந்த 2 வந்து மேலே போயிருச்சு. K வந்து 1/4 by epsilon naught ரிமைனிங் எழுதியிருக்கு. இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணுங்க. 4 here 2. ஸோ 2 into 2 வந்து என்ன ஆயிரும் 4 ஆயிரும். ஸோ U becomes minus 2 into 2 என்னது 4 Q square divided by √3 by epsilon naught times B. So this is the electrostatic potential energy of the given system. நம்ம ஆப்ஷன் யார் இதில் -4Q √3, ஆப்ஷன் D. Question number 4. Two charges Q1 and Q2 are placed 30 cm apart shown in figure. A third charge Q3 is moved along the arc of a circle of radius 40 cm from C to D. The change in potential energy of the system is Q3K divided by 4 by epsilon naught. So what is the value of K? இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் 2 சார்ஜ் Q1 Q2 அப்படின்ற சார்ஜ் 30 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த டினோட்டட் பை A and B. தேர்ட் சார்ஜ் Q3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பாத்தில் ஒரு சர்க்கிளோட ஆர்க் மாதிரி இந்த பாத்தில் டீன்ற பாயிண்ட்டுக்கு வருது இந்த டைரெக்ஷனில். ஓகேங்களா. அப்போ ஆஃப்டர் திஸ் மூவ்மெண்ட் இங்கே வந்து என்ன இருக்கும்னா Q3 அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா. அதோட ரேடியஸ் வந்து 40 சென்டிமீட்டர். இது 40 சென்டிமீட்டர்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன தான் இருக்கும் அப்படின்னா 40 சென்டிமீட்டர் தான் இருக்கும். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 40 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இது வந்து 30 சென்டிமீட்டர்னா இப்போ ரிமைனிங் இது எவ்வளவு 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ இதில் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ABC இஸ் த பொசிஷன் ஆஃப் த சார்ஜஸ். அப்போ இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் BC எப்படி கண்டுபிடிக்கணும்னா அப்ளை த பித்தாகரஸ் ஃபார்முலா. ஸோ BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். ஸோ BC ஸ்கொயர் ஈக்குவல் டு ABயோட வேல்யூ என்னது 30 சென்டிமீட்டர். இப்போ 900. ஸோ ப்ளஸ் ஏசியோட வேல்யூ 40 சென்டிமீட்டர். ஸோ 1600. ஸோ BC கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வரும் 50 சென்டிமீட்டர் வரும் இல்லையா. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு இதில் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவிலே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு Q3 டைம்ஸ் K டிவைடட் பை 4 by epsilon naught.
என்ன கண்டுபிடிக்கணும், இந்த வேல்யூ ஆஃப் கே என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி அதோட ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன வரும், டெல்டா யூ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸோ கே இன்டூ நம்ம தெரியும் இல்லையா Q1 Q2 பை இந்த ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம இங்கே எழுத போகிறது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைனல் பொசிஷன் அந்த சார்ஜ் வந்து சின்ற பொசிஷன்லேருந்து டிக்கு வந்ததுக்கப்புறம் அப்போ ஏ பி டி Q1 Q2 Q3 இதுக்கு நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எழுதணும். ஸோ Q1 ஃபஸ்ட் நம்ம எதுக்கு எழுதலாம், Q1 Q3 டிவைடட் பை R13 அளவு 40 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர்ன்ற அளவு 0.4. நம்ம எழுதுறது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி UF ப்ளஸ் ரெண்டாவது பொசிஷன் Q1 Q2 Q3 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அளவு 10 சென்டிமீட்டர், ஸோ 0.1. தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா Q1 Q2. இப்போ ஆஃப்டர் Q1 Q2வும் ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன் Q1 Q2 சேம் தான். நம்ம எழுதலாம் இல்லை எழுதாமல் இருக்கலாம், எப்படி கேன்சல் ஆகி போயிடும். ஸோ இருந்தாலும் நம்ம எழுதிடலாம் அதில். ஸோ Q1 Q2 டிவைடட் பை 0.3. இப்போ இது வந்து யாருன்னா UF ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ மைனஸ் இனிஷியல்ன்றது ABC இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு Q1 Q3 டிவைடட் பை 0.4. ஸோ இது அடுத்தது இது ப்ளஸ் Q2 Q3 டிவைடட் பை 50 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ இது வந்து 0.5 எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கனால மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிடுறோம். ப்ளஸ் தேர்ட் வந்து அஸ் யூஸ்வல் Q1 Q2 டிவைடட் பை 0.3 ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃபைனல் பொட்டன்ஷியல், இது வந்து என்னது இனிஷியல் பொட்டன்ஷியல். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி டெல்டா யூஸ் ஈக்குவல் டு அது K, ஸோ ஆக்சுவலி இஸ் கேபிட்டல் K இன்டூ. இப்போ இந்த டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணலாம், ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இது Q1 Q3 பை 0.4, இது மைனஸ் ஆஃப் Q1 Q3 பை 0.4. இப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் என்னாகும் கேன்சல் ஆகும். அடுத்தது Q1 Q2 பை 0.3, இந்த மைனஸ் இல்லையா, இங்கே மைனஸ். இப்போ இங்கேயும் Q1 Q2 பை 0.3, இப்போ இதுவும் என்னாகும் கேன்சல் ஆகும். இப்போ ரிமைனிங் டேர்ம் வந்து என்னது Q2 Q3 டிவைடட் பை 0.1 மைனஸ் Q2 Q3 டிவைடட் பை 0.5. ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா K Q1 Q2 என்ன பண்ணலாம், காமன் எடுத்துடலாம். சாரி Q2 Q3 காமன் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 1 பை 0.1 1 பை 0.5. ஸோ சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு K இன்டூ Q2 Q3. ஸோ 1 டிவைடட் பை 0.1 அப்படின்றது எவ்வளோன்னா 10. ஸோ 1 டிவைடட் பை 0.5 அப்படின்றது என்னது 2. ஓகே, இப்போ என்ன வரும் இதில் 10 மைனஸ் 2 8. ஸோ 8K Q2 Q3 அப்படின்னு வரும். ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ என்னது நமக்கு தெரியும் 1/4 பை கேயோட வேல்யூ 1/4 பை எப்சிலான் நாட். ஸோ டெல்டா யூஸ் ஈக்குவல் டு 8 Q2 Q3 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட். இல்லையா, நம்மளுக்கு இதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்திலே. டெல்டா யூஸ் ஈக்குவல் டு Q3K பை 4 பை எப்சிலான் நாட். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேன்ற பிளேஸில் இங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 8 டைம்ஸ் Q2. ஸோ the value of K is equal to 8 of Q2. So answer A. So problem number 5. So 3 particles each having a charge 10 microcoulomb are placed at the corners of the equilateral triangle upside 10 centimeter. So what is the electrostatic potential energy of the system? K யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 9 × 10⁹ இப்போ இது நம்ம சிம்பிள் ப்ராப்ளம் தான், இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ சொல்யூஷன் எழுதினோம்னா டேரெக்டாக எழுதலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு, இப்போ இதில் 3 சார்ஜஸ் எல்லாமே ஈக்குவல். ஓகேங்களா. இப்போ நமக்கு இதில் யார் டேட்டா Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q3 ஈக்குவல் டு 10 மைக்ரோ கூலும். அதே மாதிரி R12 ஈக்குவல் டு
23 is equal to or 13 is equal to எவ்வளவு 10 சென்டிமீட்டர். அப்போ காமன் ஃபார்முலா என்ன எழுதிடலாம்? 3 times of k q into q square divided by r அப்படின்னு எழுதிடலாம். This is a general solution, shortcut of this problem. So u is equal to 3 into k ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க? 9 into 10 power 9 q square. So 10 microcoulomb. So 10 into 10 power minus 6 the whole square divided by r ஓட வேல்யூ 10 into 10 power minus 2 meter because 10 centimeter. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? u is equal to so 3 into 9 27 into 10 power 9 into 10 square எவ்வளவு 100 into 10 power minus 12. So divided by 10 into 10 power minus 2. இப்போ நம்மளை கேன்சல் பண்ணோம்னா இப்போ இதில் இந்த 10 power minus 2 போச்சுன்னா ரிமைனிங் யார் இருப்பா 10 power minus 1. இப்போ இந்த 10 power minus 1ம் இதுலேயும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 power minus 11. இப்போ இதில் 10 power 9 இங்கே ஒரு 10 ஸ்கொயர் இது ரெண்டும் சேர்த்து 10 power என்ன வரும் 10 power plus 11 வரும். இப்போ இதுக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் இருக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 27. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to 27 joule. ஓகேங்களா? So question number 6. So two equal charges, so Q are placed at the distance of 2a and the third charge minus 2q placed at the midpoint. So the potential energy of the system. இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜ் plus q ரெண்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இப்போ இங்கனக்குள்ள ஒரு சார்ஜ் இந்த இடத்துல ஒரு சார்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது 2aன்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. தேர்டு சார்ஜ் வந்து இதோட மிட் பாயிண்டில் வைக்கிறோம். என்ன சார்ஜ்னா மைனஸ் 2q அப்படின்ற ஒரு சார்ஜை மிட் பாயிண்டில் வைக்கிறோம். மிட் பாயிண்டில் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு a, இந்த டிஸ்டன்ஸ் என்னது a. ஸோ இப்போ இந்த கான்ஃபிகரேஷனுக்கு வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே சொல்யூஷன் தான். ஓகேங்களா? இப்போ இதில் q1 q2 q3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை 1ன்னு வச்சுக்கலாம், இது 2, இது வந்து என்னது தேர்டு சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் என்னது 2a, அடுத்த டிஸ்டன்ஸ் a, அடுத்த டிஸ்டன்ஸ் என்னது a. ஸோ டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு k இன்டூ ஸோ q1 q2 பை r12 q2 q3 பை r23 q1 q3 பை r13. ஓகேங்களா? ஸோ u is equal to k. ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கிட்டோம்னா q இன்ட்டு q ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2a. அடுத்தது இதை வச்சுக்கலாம் q இன்ட்டு மைனஸ் 2q இல்லை q இன்ட்டு மைனஸ் 2q ஏன்னா q2 q3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் 2q ஸ்கொயர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து a. தென் தேர்டு q1 q3 இது யார் வருவா மைனஸ் 2q ஸ்கொயர் டிவைடட் பை a. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம காமன் டேர்ம்ஸ் எடுக்கலாம். ஸோ காமன் டேர்ம்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி u is equal to k இன்ட்டு q ஸ்கொயர் பை 2a. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் மைனஸ் 2q ஸ்கொயர் பை a மைனஸ் 2q ஸ்கொயர் பை a. ஸோ மைனஸ் 4q ஸ்கொயர் பை a. ஸோ இப்போ நம்ம காமன் டேர்ம் எடுக்கலாம். ஸோ k இன்ட்டு q ஸ்கொயர்டு பை a இஸ் a காமன். ஸோ ரிமைனிங் டேர்ம் இங்கே என்னது 1/2 மைனஸ் 4 1/2 மைனஸ் ஸோ 4 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸோ மைனஸ் ஸோ 2 into 4 8 ஸோ மைனஸ் 7/2. ஸோ u becomes மைனஸ் 7q ஸ்கொயர் கேயோட வேல்யூ என்னது 1/4/epsilon naught. ஸோ 4/epsilon naught into a. ஆல்ரெடி என்ன இருக்குது ஒரு 2 ஒன்று இருக்குது. ஸோ u becomes minus 7q square 8/epsilon naught a. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர். இதில் பார்த்தோன்னா மைனஸ் 7q ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.